Good morning students. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா heat and mass transferல thermal conduction அதுல வர different types of concepts வந்து பார்க்கலாம். So இது வந்து class notes. So first concept என்னன்னா heat conduction equation. Generalized heat conduction equation அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். First வந்து del square T plus Q dot by K equal to 1 by alpha dou T by dou T. So del square T na first என்னன்னு சொல்லிடுறேன். del square ங்கிறது லாப்லாசியன் ஆபரேட்டர். ஸோ Tங்கிறது டெம்பரேச்சர் நமக்கு தெரியும். Qங்கிறது உங்களுக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பர் யூனிட் வால்யூம். ஸோ அதுதான் Q டாட்னு வச்சுருக்கோம். பை K வந்து நமக்கு தெரியும் தெர்மல் கண்டக்டிவிட்டி 1 by ஆல்ஃபா. ஆல்ஃபாங்கிறது தெர்மல் டிஃப்யூசிவிட்டின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து dou T by dou T. இது வந்து சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஸோ இதுதான் dou T by dou T. ஸோ இந்த மாதிரி எல்லா காம்பனண்ட்டுமே இருக்குன்னா இது வந்து ஃபுரியர் பயாட் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. இந்த ஃபுரியர் பயாட் ஈக்குவேஷனில் என்னென்ன கேஸ்னு பார்க்கலாம். இப்போ டைம் பொறுத்து சேஞ்ச் ஆச்சுன்னா அது வந்து அன்ஸ்டெடி ஸ்டேட். இது வந்து உங்களுக்கு வந்து Qங்கிறது ஹீட் ஜென்ரேஷன் பர் யூனிட் வால்யூம் சொல்லியிருக்குமா. ஸோ நோ ஹீட் சோர்ஸ் உள்ள ஒரு மெட்டலுக்குள்ளே எதுவுமே ஹீட் சோர்ஸ் இல்லைன்னா Q வராது. இதே ஹீட் சோர்ஸ் எதாவது வச்சுருந்தாங்கன்னா Q வந்து இருக்கும். ஸோ டெம்பரேச்சர் டிபெண்டன்ட்க்கு ஹீட் சோர்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து அன்ஸ்டெடி ஸ்டேட் வித் இன்டர்னல் ஹீட் ஜென்ரேஷன். ஸோ ஃபுரியர் பயாட் ஈக்குவேஷன் கேட்டாங்கன்னா அன்ஸ்டெடி ஸ்டேட் வித் இன்டர்னல் ஹீட் ஜென்ரேஷன் இப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து லாப்லாஸ் ஈக்குவேஷன் நம்ம சொல்லியிருப்போம். டெல் ஸ்கொயர்ங்கிறது லாப்லாசியன் ஆப்ரேட்டர். பட் டெல் ஸ்கொயர் டி ஈக்குவல் டு 0 இந்த ரெண்டு வரல அப்படின்னா அது வந்து லாப்லாஸ் ஈக்குவேஷன். ஸோ லாப்லாஸ் ஈக்குவேஷன் என்னன்னு பார்க்கலாம். இப்போ இது 0 ஆயிடுச்சுன்னா இது வந்து ஸ்டெடி ஸ்டேட். இதுவும் 0னா இன்டர்னல் ஹீட் ஜென்ரேஷன் வந்து கிடையாது. ஸோ ஸ்டெடி ஸ்டேட் வித்தவுட் இன்டர்னல் ஹீட் ஜென்ரேஷன் இது வந்து உங்களுக்கு லாப்லாஸ் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் வந்து பாய்சான் ஈக்குவேஷன். பாய்சான் ஈக்குவேஷன் வந்து del square T plus Q dot by K equal to 0. இது வந்து உங்களுக்கு பாய்சான் ஈக்குவேஷன். இது வந்து டைம் டிபெண்டன்ட் கிடையாது. ஸோ இது வந்து ஸ்டெடி ஸ்டேட் கண்டிஷனுக்கு மட்டும் வரும் வித் இன்டர்னல் ஹீட் ஜென்ரேஷன். ஸோ ஸ்டெடி ஸ்டேட் வித் இன்டர்னல் ஹீட் ஜென்ரேஷன் இது வந்து உங்களுக்கு பாய்சான் ஈக்குவேஷன். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா பிஏ வந்து மிரர் இமேஜாக போட்டிங்கன்னா உங்களுக்கு Q மாதிரி தெரியும். ஸோ Q டாட் பை K அது மட்டும் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து del square T equal to 1 by alpha dou T by dou T. அதாவது ஹீட் ஜென்ரேஷன் கிடையாது, ஆனால் உங்களுக்கு வந்து ஸ்டெடி ஸ்டேட்டோ கிடையாது, அன்ஸ்டெடி ஸ்டேட் இது. ஸோ இந்த மாதிரி வரும் பட்சத்தில் இது வந்து டிஃப்யூஷன் ஃபார்ம் ஆஃப் கண்டக்ஷன் ஈக்குவேஷன். ஸோ டிஃப்யூஷன் ஃபார்மில் எப்படி இருக்கும்னா ஹியர் திஸ் இஸ் அன் அன்ஸ்டெடி ஸ்டேட் without internal heat generation. So unsteady state without internal heat generation. So இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. Q டாட்ங்கிறது நம்ம பேசுன மாதிரி internal heat generation per unit volume. நெக்ஸ்ட் வந்து del square லாப்லாசியன் ஆப்ரேட்டர் பார்த்தோம்ல. ஸோ அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இது 3 டைரக்ஷனுக்கு வரும். வெறும் del ஸ்கொயர்னு வரும்போது dou ஸ்கொயர் பை dou x ஸ்கொயர், dou ஸ்கொயர் பை dou y ஸ்கொயர், dou ஸ்கொயர் பை dou z ஸ்கொயர் மூணுமே வரும். ஸோ 3 டைரக்ஷனுக்குமே வரும். ஸோ சிங்கிள் டைரக்ஷன் இருந்துச்சுன்னா அது மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து Q டாட் இன்டர்னல் ஹீட் ஜென்ரேஷன் பேசணும்ல, ஹீட் ஜென்ரேட்டட் பர் யூனிட் வால்யூம். ஸோ Q பை V. Qக்கு நமக்கு தெரியும் ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபரில் ஹீட் ட்ரான்ஸ்ஃபருக்கு என்ன யூனிட்னா வாட், அதாவது ஜூல் பர் செகண்ட்ஸ். ஸோ வாட் பர் மீட்டர் கியூப் இதுதான் உங்களுக்கு யூனிட். இதுக்கு டைமென்ஷன் ஃபார்ம் வந்து ml பவர் -1 t பவர் -3. நெக்ஸ்ட் வந்து தெர்மல் டிஃப்யூசிவிட்டி பேசணும், ஞாபகம் இருக்குல்ல. ஸோ தெர்மல் டிஃப்யூசிவிட்டி வந்து நம்ம ஆல்ஃபான்னு சொல்லியிருப்போம். எப்படி ஞாபகம் வச்சுருக்கலாம்னா K இதோட ஃபார்முலா வந்து K பை ரோ சி. K வந்து தெர்மல் கண்டக்டிவிட்டி, ரோ டென்சிட்டி, C இஸ் ஹீட் கெப்பாசிட்டி. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா கதவுக்கு கீழே ரோ சி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ K பை ரோ சி. ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட யூனிட் வந்து மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட். டைமென்ஷன் ஃபார்முலா பார்த்தோன்னா மீட்டர் ஸ்கொயருக்கு L ஸ்கொயர், Tக்கு வந்து T பவர் -1. ஸோ இதுதான் தெர்மல் கண்டக்டிவிட்டி. நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம ரோ சி பார்த்தோம்ல, ரோ சி ரெண்டுமே சேர்ந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து வால்யூமெட்ரிக் ஹீட் கெப்பாசிட்டின்னு சொல்லலாம். சி மட்டும் வந்துச்சுன்னா வெறும் ஹீட் கெப்பாசிட்டி, அது வந்து ஜூல் பர் கேஜி கெல்வின் இருக்கும். சி வந்து இப்போது டென்சிட்டி மல்டிப்ளை ஆச்சுன்னா கேஜி கேன்சல் ஆகிரும், கீழே வந்து மீட்டர் கியூப் வந்துடும். ஸோ ஜூல் பர் மீட்டர் கியூப் கெல்வின் இது வந்து உங்களுக்கு வால்யூமெட்ரிக் ஹீட் கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி, அது வந்து சி ஈக்குவல் டு சிபி ஜூல் பர் கேஜி கெல்வின் நம்ம சொல்லியிருப்போம். ஸோ இதோட டைமென்ஷன் வந்து L ஸ்கொயர் T பவர் -2 கெல்வினுக்கு வந்து T பவர் -1. நெக்ஸ்ட் வந்து ஹீட் கெப்பாசிட்டி, இது வந்து ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி, அதாவது பர் யூனிட் மாஸ்
அந்த மாஸ் இப்போ வந்து ஸ்பெசிஃபிக் மாஸ் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா இப்போ நம்ம டோட்டல் ஹீட் கெப்பாசிட்டி கிடைச்சிடும். ஸோ எம்சிபி மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா டோட்டல் ஹீட் ஜூல் பர் கெல்வின் மட்டும் கிடைக்கும். ஸோ இதோட யூனிட் வந்து எம்எல் ஸ்கொயர் T⁻⁻2 T⁻⁻1. நெக்ஸ்ட் ஒன்று வந்து வால்யூமெட்ரிக் ஹீட் கெப்பாசிட்டி இங்கே பார்த்தோம்ல. ஸோ இதை பார்க்கலாம். ரோங்கிறது டென்சிட்டி, சிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ஸோ இதோட யூனிட் வந்து மல்டிப்ளை ஆனால் ஜூல் பர் மீட்டர் கியூப் கெல்வின். இது பார்த்தாச்சு. ஸோ இதுக்கு நம்ம டைமென்ஷன் ஃபார்ம் வந்து ml⁻⁻1 T⁻⁻2 T⁻⁻1. இதை நம்ம வேற எப்படி எழுதலாம்னா டென்சிட்டி வந்து மாஸ் பை வால்யூம், டென்சிட்டி வந்து மாஸ் பை வால்யூமா, மாஸ் பை வால்யூம் இன்டூ ஸ்பெசிஃபிக் ஹீட். மாஸ் இன்டூ ஸ்பெசிஃபிக் ஹீட் வந்து டோட்டல் ஹீட் கெப்பாசிட்டி பார்த்துருப்போம்ல. ஸோ டோட்டல் ஹீட் கெப்பாசிட்டி பை வால்யூம். ஸோ இந்த ஃபார்ம் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிற கான்செப்ட் வந்து நசல்ட் நம்பர் பையாட் நம்பர். ஸோ ரெண்டு நம்பர் இருக்குது, ரெண்டுக்குமே ஃபார்முலா வந்து HL/K தான். ஆனால் நசல்ட் நம்பர் வந்து எதுக்கு வரும், பையாட் நம்பர் வந்து எதுக்கு வரும் அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா BSNL நமக்கு தெரியும் ஆப்ரேட்டர். ஸோ அதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஸோ அதை வந்து கீவேர்டாக வச்சுக்கிட்டு ஞாபகம் வச்சுக்கோம். இப்போ பிங்கிறது பையாட் நம்பர், நெக்ஸ்ட் வருது எஸ்னா சாலிட், நெக்ஸ்ட் வந்து என்னன்னா நசல்ட் நம்பர். ஸோ நசல்ட் நம்பருக்கு லிக்விட். ஸோ சாலிட் பையாட் நம்பருக்கு வந்து வர கே வந்து சாலிடோடையது, நசல்ட் நம்பருக்கு வரது வந்து லிக்விடோடைய கே. ஸோ HL/K. நசல் நம்பருக்கு ஒன்று வருது, பையாட் நம்பருக்கு ஒரு மாதிரி வருது. ஸோ என்னுக்கு வந்து லிக்விடு, பிக்கு வந்து சாலிட். ஸோ அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கன்யூஸாக பார்க்கலாம். HL/Kன்னு போட்டிருக்கோமா, நமக்கு கண்டக்டிவ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் Q = KA∆T/L அப்படின்னு பார்த்துருப்போமா. ஸோ K இருக்கு, எல்லை கீழே கொண்டு வந்தால் பைஎல்னு வந்துடும். ஸோ KA∆T/Lன்னு வரும். மேலே வந்து HA∆T, ஏரியா டெல்டி ஏரியா டெல்டி ரெண்டு கேன்சல் ஆயிரும். அப்போ H/K/L அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ K/L வந்து உங்களுக்கு கண்டக்டிவ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், H வந்து உங்களுக்கு கன்வெக்டிவ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கேன்சல் ஆகணும். Hங்கிறது தெரியும், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட். ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா நசல் நம்பர் வந்து NUன்னு சொல்லுவோமா. ஸோ மேலே வந்து கன்வெக்டிவ் V வருதா, UV பக்கத்தில் இருக்கு. ஸோ மேலே வர வேண்டியது வந்து Q கன்வெக்டிவ், கீழே வர வேண்டியது வந்து Q கண்டக்டிவ். ஸோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பையாட் நம்பர் HL/K. இது வந்து தெரியும், பையாட் நம்பர் வந்து சாலிடுக்கு வரும். ஸோ சாலிடுக்கு வர லென்த் இது. லென்த் வந்து வால்யூம் பை ஏரியா போட்டோம்னா லென்த் கிடைச்சிரும். இதில் வந்து உங்களுக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபரோட ஃபார்முலா தான் ரெண்டுக்கும் போட்டிருந்தோம், கன்வெக்ஷன் கண்டக்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ், தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணிக்குவோம். நமக்கு சாலிடுக்கு தெரியும் ரெசிஸ்டன்ஸ் வந்து L/KA. இதே உங்களுக்கு வந்து கன்வெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் வந்தாச்சுன்னா 1/HA. அது நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். ஸோ அந்த ஃபார்மேட்டில் இது வந்து ரீஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ பையாட் நம்பர் வந்து ரெசிஸ்டன்ஸில் தான் புரியும். ஸோ மேலே வந்து L/Kன்னு போட்டுக்கலாம். ஹெச் வந்து கீழே போனால் 1/Hன்னு வந்துடும். ஆர் கன்வெக்டிவ். ஸோ கண்டக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் பை கன்வெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ், இதுதான் உங்களுக்கு வந்து பையாட் நம்பர். நெக்ஸ்ட் வந்து கிரிட்டிக்கல் ரேடியஸ் ஆஃப் இன்சுலேஷன். இது வந்து ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இப்போ ஒரு பைப் இருக்குன்னா, ஒரு ஹாலோ பைப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பைப்பில் நம்ம இன்சைடும் உங்களுக்கு வந்து இன்சுலேஷன் போடலாம், பைப்புக்கு அவுட் சைடும் இன்சுலேஷன் போடலாம். அதாவது ஒரு ஸ்டீல் பைப் இருக்குதுன்னா ஸ்டீலோட இன்சைட் ரேடியஸ்லையும் உங்களுக்கு வந்து இன்சுலேஷன் வந்து போடலாம், அவுட் சைட் ரேடியஸ்லையும் இன்சுலேஷன் போடலாம். ஸோ இன்சுலேஷன் வந்து ரெண்டு டைப்பில் போடலாம். இப்போ அவுட் சைடில் போடுற இன்சுலேஷன் வந்து எவ்வளோ ரேடியஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஸோ அது சிலிண்டராக இருந்தால் ஒன்று, ஸ்பியராக இருந்தால் ஒன்று. ஸோ ரெண்டு இது இருக்குது. ஃபஸ்ட்டு சிலிண்டருக்கு வர கிரிட்டிக்கல் ரேடியஸ் என்னன்னா RC = K/H. இதே ஸ்பியராக இருந்துச்சுன்னா RC = 2K/H. ஸோ இதுதான் உங்களுக்கு கிரிட்டிக்கல் ரேடியஸ் ஃபார்முலா. நெக்ஸ்ட் வந்து கண்டிஷன் வென் இன்சுலேஷன் பிஹேவ்ஸ் as a கண்டக்டர். இப்போ வந்து இன்சுலேஷன் வந்து நம்ம போட்டுட்ருக்கோம், கிரிட்டிக்கல் ரேடியஸ் வந்து RC. ஸோ இதுக்கு மேலே போச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து அது இன்சுலேட்டராக மாறும். ஏன்னா அதுதான் கிரிட்டிக்கல் ரேடியஸ் ஆஃப் இன்சுலேஷன். அதுக்கு கீழே இருந்துச்சுன்னா அது வந்து கண்டக்டராக தான் உங்களுக்கு பிஹேவ் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து கண்டிஷன் ஃபார் கிரிட்டிக்கல் ரேடியஸ் ஆஃப் இன்சுலேஷன்.
நெக்ஸ்ட் வந்து இன்சுலேஷனுக்கு வர கண்டிஷன் என்னன்னு பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு ரேடியஸ் ஆஃப் அவுட்டர் ரேடியஸ் வந்து கிரிட்டிக்கல் ரேடியஸ்க்கு ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கண்டிஷனு. நெக்ஸ்ட் வந்து மேக்ஸிமம் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கணும். ஸோ கிரிட்டிக்கல் ரேடியஸில் வச்சா அப் டு கிரிட்டிக்கல் ரேடியஸ் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அதுக்கு மேலே போகுதுன்னு வச்சுக்கோங்க, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ரெடியூஸ் ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் வந்து கண்டிஷன் தட் ஆடட் மெட்டீரியல் ஆக்சஸ் இன்சுலேட்டர் முன்னாடியே பார்த்தா தான். ஆர்சியோட கம்மியாக இருந்துச்சுன்னா அது வந்து கண்டக்டரு, ஆர்சிக்கு மேலே போச்சுன்னா அது வந்து உங்களுக்கு இன்சுலேட்டராக மாறிடும். நெக்ஸ்ட் வந்து திக்னஸ் ஆஃப் இன்சுலேஷன். இப்போ நம்ம வந்து ரேடியஸ் பார்த்தோம், இது எங்கே இருக்கும்னு பார்த்தோம்னா இது வந்து அவுட்டர் ரேடியஸ் இன்க்ளூடிங் இன்சுலேஷன். இப்போ இந்த அவுட்டர் ரேடியஸில் என்னென்ன கவர் ஆகும்? திக்னஸ் ஆஃப் இன்சுலேஷன் வரும், நெக்ஸ்ட்டு ரேடியஸ் ஆஃப் பைப் வரும், உங்களுக்கு ஸ்டீல் பைப்போ இந்த பைப்போ, ஸோ அந்த பைப் வரும். ஸோ அந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து திக்னஸ் கிடைக்கும். ஸோ அவுட்டர் ரேடியஸ் கிரிட்டிக்கல் ரேடியஸ் மைனஸ் அவுட்டர் ரேடியஸ் ஆஃப் பைப். ஸோ இது போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு திக்னஸ் ஆஃப் இன்சுலேஷன் கிடைக்கும். உங்களுக்கு ஃபார்முலா கொஸ்டினில் நல்லா பார்த்துக்கணும், நமக்கு கிரிட்டிக்கல் ரேடியஸ் கேட்குறானா இல்லை கிரிட்டிக்கல் திக்னஸ் ஆஃப் இன்சுலேஷன் கேட்குறானான்னு தெளிவாக பார்த்துக்கணும். அப்புறம் இந்த கே வந்து பார்த்தோம்னா இது வந்து அந்த இன்சுலேட்டிங் மெட்டீரியலோட கே தான் யூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் மாற்றி யூஸ் பண்ணி பைப்போட மெட்டீரியலோட கே யூஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் தப்பாக வரும். நெக்ஸ்ட் வந்து இப்போ பைப்புக்கு வெளியே போடுற இன்சுலேஷன் இதே பைப்புக்கு உள்ளே போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒன் செகண்ட் நான் முன்னாடி போய் காட்டுறேன். ஸோ இப்போ பைப்புக்கு முன்னாடி உள்ளே போட்டாங்கன்னா, இன்சுலேஷன் உள்ளே போட்டாங்கன்னா எப்படி இருக்கும்னு நான் சொல்கிறேன். பைப் உள்ளே போட்டாங்கன்னா பைப் அந்த ரேடியஸ் வந்து உங்களுக்கு குறைஞ்சிரும் கரெக்டாக. இன்சைடில் உங்களுக்கு எவ்வளோ மெட்டீரியல் வந்து எவ்வளோ ஃப்ளோ ஆகுதோ அந்த ரேடியஸ் வந்து உங்களுக்கு வந்து குறைஞ்சிரும். ஸோ உள்ளே போகிற ஃப்ளூயிடோட அந்த ரேடியஸ் குறையும் போது இந்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா கண்டக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் L/KA. ஸோ L/KA ஏரியா வந்து கீழே தான் வருது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் கண்டக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு L/KA. ஏ வந்து கீழே குறைஞ்சிச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகிடும். அதே மாதிரி கன்வெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் அது 1/HAன்னு வந்துருக்கும். ஸோ ஏரியா வந்து குறையிறதுனால கன்வெக்டிவ் ரெசிஸ்டன்ஸும் அதிகமாகிடுது. ஸோ உங்களுக்கு இன்சைடில் வந்து இன்சுலேஷன் போட்டால் பைப்போட இன்சைடில் போடும்போது உங்களுக்கு இந்த கிரிட்டிக்கல் ரேடியஸ் கான்செப்டே வந்து வராது. எப்படி போட்டாலும் எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு இன்சைடில் போடும்போது கண்டிப்பாக ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகுது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகும் போது உங்களுக்கு வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து குறைஞ்சிரும் கரெக்டாக. ஏன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபரும் தெர்மல் ரெசிஸ்டன்ஸும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ ரெசிஸ்டன்ஸ் அதிகமானால் உங்களுக்கு வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து குறையும். ஸோ அந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, அது வந்து இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவோட நம்ம தெர்மல் கண்டக்ஷனுக்குரிய முக்கியமான கான்செப்ட்ஸ் டாபிக்ஸ் எது டிஆர்பி கொஸ்டின் கேட்பாங்களோ அதெல்லாம் நம்ம கவர் பண்ணிட்டோம். நீங்கள் பாட்டமில் ரைட் கார்னரில் இருக்க ஹெச்எம்டி பிளேலிஸ்ட் வந்து பார்த்துட்ருங்க. மீன்வைல் நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் நீங்கள் அதை பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த கான்செப்ட் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.